பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நாம் உள்ளே இருக்கிறோமா, புறம்பே இருக்கிறோமா? உங்களுடைய வேதத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொண்டு முதல் வசனத்திலிருந்து வைத்துக்கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாட போகிறோம். அல்லேலூயா. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே, அந்த ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே, அந்த ஆண்டவர் இயேசு மண்டை. வருத்தத்தோடு கழிப்பதையே வாழ்நாளை வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே வருவாய் தருணமிதுவே. வியாதி வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, ஆண்டவர் இயேசு மண்டை. கட்டின பேடும் நிலம் பொருளோ கண்டிடும் போத்தார், கட்டின நிலம் பொருளோ கண்டிடும் போத்தார் நிலரோ, குடுவிட்டு முன் ஆவி போனார், குடமுன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, அந்த ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் தருணமிதுவே இயேசு மண்டை. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தாங்க. இந்த புத்தி உள்ளவங்க மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள்ள போனாங்க. புத்தி இல்லாதவங்க எங்க இருந்தாங்க? போய் கதவை தட்டினாங்க. நாங்களும் என்ன செஞ்சோம்? காத்திருந்தோம். எங்களுக்கு உள்ள இடம் வேணும். அவர் சொன்னார், அக்கிரமக்காரலே என்ன உங்களை அறியேன். எனக்கு கண்பார்வையிலே நாம் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? இதைத்தான் இந்த நாளில் உங்களோட இந்த புது வருஷத்தில் பேசி வரேன். நாம் உள்ளே இருக்கணும். சில வேளையில் உள்ளே கொண்டு வைப்பார், அப்போ நன்றி மறந்துடக்கூடாது. அதை குறித்து அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கண்பார்வையில் நான் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? ஏன்னா ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு பிள்ளை நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கா, 3வது வருஷம். ஏன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன், 1.5 வயதில் ஒரு தாய் வேண்டான்னு சொல்லி விட்ட பிள்ளை. நான் பிரசங்கிக்க தெருவில் போகும்போது ஒரு பிள்ளை வேண்டான்னு சொல்லி அவளுக்கு புருஷன் மரித்து விட்டான். உடனே இவளுக்கு அதில் ஒரு யோசனை வந்துச்சு, இந்த பிள்ளையினால தான் அந்த புருஷன் என்ன செஞ்சுட்டான், மரித்துட்டான்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. அந்த பிள்ளைய போட்டு எங்கேயாவது போன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் தெருவில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிள்ளை அழுதுகிட்டே நினச்சி, நான் கேட்டேன், இந்த குழந்தை ஏன் அடிக்கிறீங்கன்னு. இதுதான் என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு. நான் கேட்டேன், என்னம்மா சின்ன பிள்ளை உங்கள் வாழ்க்கையை எப்படிம்மா கெடுக்குன்னு. இது பிறந்ததுலேருந்தாலும் எல்லாம் போயிடுச்சு, புருஷனும் போயிட்டான், எனக்கு எல்லாம் போயிடுச்சு. இன்னொருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு, எனக்கு வாழ்க்கை கிடைக்க போகுது, ஆனால் இந்த பிள்ளை தடையாக இருக்குது. நான் சொன்னேன், இந்த பிள்ளை வேண்டாமான்னு. வேண்டாம், கொண்டாங்கன்னு உடனே பெர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் அதை கொண்டு வந்தேன், அவளை படிக்க வைத்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்களெல்லாம் கொடுக்குற காணிக்கையில் அவள் 12 வகுப்பு வரைக்கும் முதல்ல படிக்க வச்சேன். அதற்கு பின்னாடி நம்முடைய நாகர்கோயிலில் கேன்சர் சென்டர் நெய்யூர் மருத்துவமனையில் 2 ஆண்டுகள் படித்து இப்பொழுது 3ஆம் ஆண்டு படிக்கிறாள். இந்த 3ஆம் ஆண்டு கூட இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? 2 வருஷம் நல்லா பாஸ் ஆகிட்டு அந்த 3ஆம் வருஷம் எப்படியாவது முடித்து அவளும் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வர வேண்டும். ஆகாதுன்னு தூக்கி எறியப்பட்ட கல், ஆனால் அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும்னு ஆண்டவருடைய வார்த்தை. ஆகையினால அது நம்பி காத்திருக்காரு. நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்விக்கென்று உதவுவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். இந்த 3ஆவது வருஷத்தில் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னான், அப்பா என்னை அப்பா தான் கூட, ஏன்னா அவளுக்கு அப்பாவும் தெரியாது அம்மாவும் தெரியாது, என்னதான் தான் எல்லாம், அதனால் கூடு. அப்பா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்னம்மான்னு? ஃபீஸ் கட்டலை இல்லை, நீங்கள் வெளியே கிளாஸுக்கு வெளியே நிற்க வச்சுட்டாங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் உள்ளே இருக்கிறாங்க, நான் வெளியே இருக்கிறேன். கவலைப்படாத மேலே ஆண்டவர் நம்மளை சீக்கிரத்தில் உள்ளே கொண்டு போவாருன்னு. ஏன் சொல்கிறேன்? எல்லா பிள்ளைகளும் வசதியானவங்க தாய் தான் இருக்கிறவங்க உடனே கட்டிட்டாங்க. நான் ஊழியக்காரன் தெருவில் நிற்கிறாள், எங்கேருந்து கட்டுறது? இந்த வருஷம் மாதம் 3700 சாப்பாட்டு கட்டணும். அந்த பிள்ளைக்கு வருஷ ஃபீஸு 55,000 கட்டணும். நான் யார்கிட்ட போய் கேட்குறது? நான் யார்கிட்ட சொல்கிறதில்ல, ஆண்டவர்கிட்ட தான் வைப்பேன். நீங்களே வந்து பார்க்கலாம், தாராளமாக அந்த பிள்ளையோட பேசலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஒருவேளை கர்த்தர் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களே உங்களுக்கு இந்த பாரத்தை கர்த்தர் கொடுப்பாரானால் நீங்களும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், ஆனால் கட்டாயம் இல்லை. அப்போ அவன் சொன்னால் வெளியே நிற்க வச்சுட்டாங்க. எதுக்கு? ஃபீஸ் கட்டினா தான் புஸ்தகம் கொடுப்பாங்க, ஃபீஸ் கட்டினா தான் கிளாஸுக்குள்ளே உட்கார விடுவாங்க. நீங்கள் இன்னும் கட்டலை இல்லைன்னா நான் சொன்னேன், வந்து கட்டுறம்மா, சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு உள்ள வழி திறந்து விடுவாருமா. ஏன்னா காத்து இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு வழியை திறந்து கூப்பிடுவாருமா. நிச்சயமாக அவர் மேலே நம்பிக்கை ஜெபம் பண்ணேன். அவளும் அவள் பொறுத்து கொண்டாள். அதன் பிறகு ஒரு அருமையான தாயார், அவங்க பேர் சொல்லக்கூடாது, கூப்பிட்டு அந்த 25,000 கொடுத்து அந்த ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. இன்னும் 30,000 மேலே கட்டணும், மாதம் சாப்பாடு பணம் கட்டணும். நான் எப்போவுமே ஃபீஸ் பிந்தி தான் கட்டிக்கிட்டு வரேன், போகட்டும். ஏன் சொல்கிறேன்னா, சாதாரண ஒரு ஃபீஸுக்கே வெளியே நிற்க வச்சுட்டாங்கன்னா ஆண்டவரோட இருக்கன்னா நமக்கு சில தகுதிகள் வைத்திருக்கிறார்.
நாம் புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இங்கே பார்க்கிறோம், ஒரு உவமை ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எதுக்கு உவமையா ஒப்பா இருக்கான்? வாசிங்க, மத்தேயு 25:1 திரும்ப வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவங்களும் தீவட்டி எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. ஏன்னா தீவட்டியோட தான் நிக்கணும். ஏன்னா அதுதான் இங்க முதல் சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பலவாளனை பார்க்க ஆயத்தப்பட்ட, தீவட்டியை பிடித்து கொண்டு ஆயத்தப்பட்ட 10 கன்னிகள். இந்த 10 பேருமே தீவட்டி வச்சிருந்தாங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனா 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். சரி, எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அதுதான் பிரச்சனை. புத்தி இல்லாதவங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை அலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா மணவாளன் வருவதற்கு தாமதித்தால் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஏன்னா நம்ம காத்திருக்கணும். காத்திருந்து தான் பலனடைய முடியும். நம்ம பாடுறோம்ல, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கல்மலைகள் பெயர்க்கும் பணியாய் நவுமை கரப்பிடித்த கல்மலைகள் பெயர்க்கும் பணியாய் நவுமை கரப்பிடித்த காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடும். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. போராட்டம் வந்தோம், இது என் தேவன் போராட்டம் வந்தோம், இது என் தேவன் தாங்கினாரே. தேசத்தோடி எல்லில் பறக்க தேசனுக்காய் ஜீவித்திடுவே. தேசத்தோடி எல்லில் பறக்க தேசனுக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எனக்கு கண்வானவர்களே, காத்திருக்கணுங்கிறத யோசிக்காம போயிட்டாங்க. ஏன்னா
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். காத்திருக்கணும். சில நேரத்தில் சாதாரணமாக அன்றைக்கி ஒருத்தர் எத்தனை பேர் அதிகாரிகள் வராங்கன்னா எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம். அப்போ போய் இவ்வளோ நேரம் காத்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தால் முதல்லையே அதை கொண்டாந்துருப்பேன் இதை கொண்டாந்துருப்பேன் போல. இவங்க போகிறாங்க, தீவட்டிகளை பிடித்து கொண்டு போகிறாங்க. தீவட்டியை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா அது நடு ராத்திரியாக கூட இருக்கலாம். அதனால தான் தீவட்டி கொண்டு போகிறாங்க. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, தீவட்டியை தூக்கிட்டு போனாங்க. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போகணும். ஏன்னா தீபம் அணையக்கூடாதுல்ல. உன் தீபம் என்ன செய்யக்கூடாது, காரில் கூட அணைஞ்சு போகக்கூடாது. அதனால தான் நம்ம பாடுறோம், காரிரு தெய்வமே நடத்தோமே வேறொழி இல்லை வீடும் தோன்றமே நடத்தோமே நே தாங்கி தோற தாட்டியாசி போராடே மாட்டோ என் காட்டுமே பாடி நடந்தே நையோ என கண்பார்களே, புத்தியுள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள். புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, தீவட்டி தீர்ப்பன தப்பு இல்லை, கொஞ்சம் புத்தியை விட்டுட்டாங்க. ஒருவேளை மணவாளன் வர காமதித்தாலும் காத்திருக்கணும், அதை மறந்துட்டாங்க. புத்தி உள்ளவர்கள் தாங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். சரி, மணவாளன் வர தாமதித்த போது அங்கே மணவாளன் வர தாமதித்து விட்டார். ஏன்னா சாதாரணமாக இன்னைக்கு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்ணு வர்றதுக்கு தான் தாமதமாகும். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வந்து முதல்ல உட்கார்ந்துருப்பார். ஆனால் பெண்ணு தான் என்ன செய்வாங்க, பின்னாடி பெண்ணு தான் பிந்தி வருவாங்க. ஏன்னா அலங்காரம் பண்ணி எங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அன்னைக்கு தானே கல்யாண பொண்ணு மணவாட்டி. அன்னைக்கு எந்த முள்ளும் வாழ்க்கையில் கிடையாது. அன்னைக்கு தான் கவலை இல்லாமல் சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் கூப்பிட்டா விருந்து, வா 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 புது பொண்ணு. எனக்கு கண்பானுடைய கரெக்டாக போனவங்க மணவாளன் வர தாமதித்தது. அப்போ இந்த ஆயத்தமாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், முழிச்சிருக்கணும். கணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே, எப்போ நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதோ மணவாளன் வந்து விட்டார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். நாம ஆயத்தமா இருக்கணும். ராஜா வருகிறார், ஆயத்தமா போ, ஏசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், உலகானவை நீராகணும், கரடானவை சமமாகணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், உலகானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். என கண்பானுள்ளே மணவாளன் வர தாமதித்து தூங்கிட்டாங்க எல்லாரும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எந்திரிச்சது தப்பு இல்லை, எந்திரிச்சிட்டாங்க, உடனே எந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் தீவட்டி கொண்டாந்தாங்க, எல்லாரும் காத்திருந்தாங்க, எல்லாம் ஆயத்தமாக தந்தாங்க, தூக்கம் எல்லாரும் தான் தூங்கினாங்க. திடீர்னு சத்தம் கண்டவன் எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க.
தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவங்க தீவட்டி அணைஞ்சு போச்சு. புத்தி உள்ளவர்களை நோக்கி கொஞ்சம் எங்களுக்கு என்ன கொடுங்க, கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் என்ன செய்து அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்களோ அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. ஏன்னா நாங்களும் உள்ள போக முடியாம போயிடக்கூடாது, நீங்களும் உள்ள போக முடியாம இருந்துடக்கூடாது. அதனால நீங்களும் வரணும். அவங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம். நாங்களும் போகணும், நீங்களும் வரணும். அதனால ஒன்று செய்யுங்க, 2 பேரும் போகாமல் இருந்துடக்கூடாது. அதனால நீங்க போய் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். சரி, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து அந்த 5 பேர் போனாங்களே, எண்ணெய் வாங்க போனாங்களே, புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகள், அவர்களும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், எங்களுக்கு கொஞ்சம் கதவை திறக்கணும்னாங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று. ஹலோ, நம்மளை அப்படி சொல்லிடக்கூடாது. வெளியே நிற்கிற நம்ம பார்த்து என்ன சொல்லிடக்கூடாது, உங்களை அறியேன்னு சொல்லிடக்கூடாது. உங்களை அறியேன் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஏன்னா அவர் எப்ப வருவார்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி வரும்போது என்ன நடக்கும், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறியோ அக்கினியா சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியா சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நேராகணும், கரடானவை சமமாகணும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லிடக்கூடாது எங்களுக்கு கதவை திறங்க ஐயா. நோ, it's not possible. You are late. சொல்லிடக்கூடாது. அவ்வளோ நேரம் காத்திருந்து விட்டுறக்கூடாது. உள்ளே இருக்கிற இடத்த நாம் பற்றி கொள்ள வேண்டும். புத்தியோடு இருக்கணும். அவருடைய வருகைக்கு நாம் வெளியே நின்றக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது ஒவ்வொரு நாளும் வர்றதுக்கு நான் கற்ப வேதனைப்படுவதுண்டு. காரணம், ரெக்கார்டிங்கை சேர்த்து ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தொலைக்காட்சிக்கு மட்டும். 30 நாளைக்கு நீங்களே கணக்கு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் எழும்பி ஆகணும். ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் உண்டு. இது பார்வையற்ற மக்கள், முன்னாடி நிற்கிறவங்களே யாரும் தெரியாது, கருப்பா சேப்பான்னு தெரியாது, இன்னும் சொல்ல போனால் ஆனா பெண்ணான்னு தெரியாது, பேசினால் ஒழிய. அவங்க கட்டியிருக்கிற ஆடை விட எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் தேடுகிறவர் சர்வ வல்லவர், நான் நம்புகிறவர் சாவை வென்றவர், நான் ஆராதிக்கிறவர் சகலத்தையும் படைத்தவர். ஆகையினால அவரை நம்பித்தான் இத்தனை வருஷம் நின்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். எத்தனையோ கட்டுமான பணின்னு கட்டாமல் இருக்குது. திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், கண்ணெதிராக தங்கியிருக்காங்க ஆண்கள் மட்டும். ஆனால் அவங்களுக்கு இன்னொரு அறை கட்டப்படுறதுக்கு பல நாளாக ஜெபித்து வரோம். இந்த திருநெல்வேலி ஆலயத்தில் ஞாயிறு ஆனால் எனக்கு பெரிய மனசில் பாரம் உண்டு. எதுக்கு தெரியுமா? இவங்க பஸ் ஸ்டாண்டில், புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வாசலில் நிற்பாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு
வேன் அனுப்பணும். குறைஞ்சது 2 தடவை போயிட்டு இருந்தால் கூட 4000 வந்துடுது. அப்போ மாதம் என்னாச்சு? 2 கண்ணு தெரிஞ்சவங்களாம் தான் எப்படியாவது வாங்கங்கலாம். இவங்களை எப்படி கூட்டி வர முடியும்? இவங்களுக்கு வாகனம் வச்சு தான் கூப்பிட்டு வரும். திருப்பி அவங்கள அங்கே கொண்டு விட்டணும். மத்தியானம் எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனையும் ரட்சிக்காது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலை கிடைச்ச நாள், இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கு உதவலாம். சிலர்லாம் நல்ல துணிமணி கூட கட்டுறதுக்கு இல்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்கும் நான் எப்போவும் ஆயத்தமாக புடவை, சில வேஷ்டி கையிலெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா சும்மா வந்தாங்கன்னா நாங்கள் துணியிலையா கட்டிக்கங்க. ஏன்னா இருக்கிற வரைக்கும் நாம் கொடுத்ததான் நம்மை குறித்த சாட்சியோட போதும். நீங்களும் கர்த்தர் ஏவினான். எப்படி பிரதர் உதவ? இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை ஐயா நான் அது வழியாக கொடுக்கலாம், ஆனால் எனக்கு கணக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு உண்டா என்ற கேளுங்க. சுவிசேஷ ஊழியத்துக்குன்னா தனியாக இருக்குது, சமூக சேவைக்குன்னா தனியாக இருக்குது. நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கான காரியங்களை சொல்வேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ஆதாமை போல தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் நிற்கிறோமா? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற அளவுக்கு நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை ஆயத்தம் இல்லாமல் எங்காவது சென்றுவிட்டு ஐயரே எங்களுக்கு கதவை திற என்று திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிற்கிறோமா? அல்லது உள்ளே நிற்கிறோமா? புறம்பாயிராதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தகுதிப்பட உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளைக்காய் பாரப்படுகிற தாய்க்காய், தன் புருஷனுக்காய் கண்ணீர் வடிக்கிற மனைவிக்காய், 3 மாதங்கள் ஆகி அதற்குள்ளே பிரிந்திருக்கிறார் என்று நினைக்கிற கண்ணீர் விட்ட என் அன்பு சகோதரி, உனக்காய் ஜெபிக்கிறேன். உன் குடும்பத்தில் மறுபடியும் அந்த விட்டு போன சந்தோஷம், சமாதானம் இந்த வருஷத்தில் கிடைக்கட்டும். உன் கண்ணீர் கவலை மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.